ஆளுநர் விவகாரத்தில் காலக்கெடு நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் குடியரசுத் தலைவர். இதுக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக குழுலாம் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதிக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்லாம் பாஜகவினர் சொல்லி வராங்க. இந்த நிலையில தலைமை நீதிபதி கவாய், நீதித்துறையோ அரசாங்கமோ நாடாளுமன்றமோ உயர்வானவை அல்ல, இந்தியாவின் அரசமைப்பே உச்சபட்ச அதிகாரம் என கருத்து தெரிவிச்சிருக்கிறார். நாடாளுமன்றமே உச்சபட்ச அதிகாரம்னு குடியரசு துணைத் தலைவர்லாம் பேசியிருந்தார். பாஜகவினரும் சொல்லி வந்தாங்க. இப்ப கவாய் இந்த மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே நக்கீரனுடைய வாசகர்களுக்கு நம்முடைய பேட்டி மூலமாவே சமீபத்துல கொடுத்த தகவல்கள் கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ விவாதங்களாக காட்சி ஊடகங்களிலும் எழுத்து ஊடகங்களிலும் போய்கிட்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா தி வயர் என்கின்ற அந்த பத்திரிகை தடை செய்யப்பட்ட பிறகு அதற்கு பின்பு வந்த 2 கட்டுரைகளும் அதற்கு முன்னால உள்ள கட்டுரைகளும் தொடர்ந்து எது அதிகபட்ச அதிகாரம் கொண்டது என்ற கேள்வியை முன்னிறுத்தி விவாதம் நடக்குது. இந்த விவாதத்தினுடைய கடைசி பாயிண்ட் அப்ப எங்க நிக்குதுன்னு சொன்னா, ஜனாதிபதி இந்தியாவின் முதல் குடிமகன். இந்த குடிமகள் எழுதிய கடிதத்தில் அந்த அம்மா கேட்கிற கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு விசாரணை குழுன்ற ஒரு அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய சிட்டிங் பெஞ்ச் அப்படின்னு போட்டு ஏற்கனவே இப்ப என்ன சொல்லியிருக்கீங்களோ 20 பெஞ்சுக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை குறைத்து வலதுசாரி சக்திகளுக்கு ஆதரவாக அல்லது கவர்னர் போன்ற நியமன ஆட்களுக்கு ஆதரவாக ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு என்ற பெயர்ல உயர்ந்தபட்ச அரசியலமைப்பு சட்டத்தை நிராகரிக்க செய்யக்கூடிய முயற்சி தான் அந்த 14 கேள்வியினுடைய உள்ளம்சங்கள்.